ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 பாலிவுட்டில் ரிலீஸ் ஆன சைத்தான் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீடிங் ரோலில் நம்ம மேடி, அஜய் தேவகன், ஜோதிகா இவங்கெல்லாம் இந்த படத்தில் லீடிங் ரோல் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா அஜய் தேவகன், ஜோதிகா அவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக அவங்க வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி அவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அப்போது போகும்போது நம்ம மேடியை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரணத்தினால அவங்கள வீட்டுக்குள்ளே விடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேடி ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால அவர் அந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கு அவர் போன உடனே நம்ம அஜய் தேவகனோட பொண்ணை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிய வருது, நம்ம மாதவன் அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு. கடைசியில் இவர் எதுக்காண்டி இவங்களை இப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாரு. கடைசியில் நம்ம மாதவன் அந்த பொண்ணை என்ன பண்ணார், அதே நேரத்தில் நம்ம அஜய் தேவகன், ஜோதிகா அந்த வீட்டை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் இவங்க தப்பிச்சாங்களா, அவங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம மாதவன் எப்போ அந்த வீட்டுக்குள்ளே போனாரோ அப்போலேருந்து நம்ம மற்ற கேரக்டர் எல்லாருமே அவாய்ட் பண்ணிடணும். எதுக்குன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி அஜயோட பொண்ணாக நடித்த அவங்களோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். நம்ம மாதவன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அந்த சீன்லாம் காமிச்ச விதம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக தான் நம்ம டேரக்டர் காமிச்சிருக்காரு. கதைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நம்ம டேரக்டரை வச்சு முடிச்சிருக்காரு. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. நம்ம மேடியோட வில்லத்தனம் உண்மையிலே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போன் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஜோதிகா அவங்களோட ஆக்டிங்கை கொஞ்சம் சைலண்ட்டாக யதார்த்தமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் சில விஷயத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தா இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே போனவொடனே நம்ம மேடி அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அதே நமக்கு கொஞ்சம் பார்க்கும்போது என்னடா அது இவ்வளோ நேரமாக இதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணும். அதெல்லாம் நம்ம டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தா இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. முக்கியமாக நம்ம சினிமாட்டோகிராஃபர் அந்த ஃபார்ம் ஹவுஸை காமிச்ச விதம்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம மேடி அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு சம்பவம் பண்ணுவார், அதெல்லாம் காமிச்சதை உண்மையில் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் சரி, இன்ட்ரோலும் சரி, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நம்ம டேரக்டர் வச்சுருக்காரு. ஓவராலாக இந்த படம் ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.